வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது நம்ம பண்ணுற ஒர்க் இது பண்ணிகிட்டு இருந்தோம். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்றது காட்டுறேன். அது இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லேடர் நாட்டு ஆம்லா கூடையில் எப்படி போடுறதுன்ட்டு இப்போ தெரியுதா பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக இது 1 2 3வது ரோ ஏற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த லாஸ்ட்டு நான் இந்த வந்ததுக்கும் இந்த கேப் இருக்கும், மற்றதெல்லாம் கேப்பே இல்லாமல் போகும் பாருங்கள். இங்கே பார்த்திங்களா லூஸ் ஆகிடும். அப்போ நம்ம எடுத்து போடும்போது டைட் பண்ணிடணும். இதை மடிச்சுக்கங்க. வழக்கமாக போடுற லேடர் நாட் மாதிரி தான் போடணும். இதை மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்திங்களா, இதை ஃபஸ்ட்டு இறக்கிடுங்க. இந்த சைடில் ரைட்டில் இருக்கிறத வந்து அப்படியே புஷ் பண்ணிவிட்டு கீழே இறக்கிட்டு இப்படி மேலே தூக்கி விட்டுருங்க. இது ஒரு பக்கம் வந்துருச்சு. எவ்வளோ தூரம் வேணால் தூக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத இந்த பக்கமாக வலது பக்கமாக இறக்கி இடது பக்கமாக இப்படி போட்டு வச்சுருங்க. ஸோ இது இப்படி பிடிச்சிக்கங்க. இது நம்ம பின்னாடி வச்சுருக்க ஒயரில் ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு போடுங்க. போட்டுட்டு உடனே என்ன பண்ணணும், பிகினர்ஸாக இருந்தால் இது நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகும் தான் நான் இப்படி சொல்கிறேன். உடனே இந்த நம்ம மேலேருந்து இறக்கணும் பார்த்திங்களா, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு முதல்ல எடுத்து விட்டுருங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த வலது பக்கமும் இடது பக்கமும் 2 இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே திருப்பி போயிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த நாட்டை இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணி போட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இப்படி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இதை இழுத்துக்கங்க, அப்புறம் இதை இழுத்துக்கங்க, அதுக்கப்புறம் இந்த ரன்னிங் ஒயரை இழுத்துக்கங்க. இவ்வளோ தாங்க லேடர் நாட்டு. ஏணிப்படி முடித்து நம்ம போட போகிறது ஆம்லா ஆம்லா நாட்டில் போடுற ஏணிப்படி முடிச்சு இதுதான். ஸோ இது வந்து ஓகே ஆகிடுச்சா. இப்போ என்ன பண்ணணும்னா, லேடர் நாட்டு பார்த்திங்கன்னா திரும்பி இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள். லேடர் நாட்டு வந்துகிட்டே இருக்க பாருங்கள். இப்போ இது போட்டு இங்கே இழுத்துருக்கோம். நம்ம இது இப்படி இழுத்துட்டு இந்த நாட்டு நடுவுலே போகணும். அடுத்த நாட்டிலே நம்ம அடுத்த ரோ ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா 2 கிராஸ்க்கு நடுவில் தான் நம்ம வந்து போட்டுக்கிட்டே வருவோம். 2 கிராஸ்க்கு நடுவில் தான். திரும்பியும் நான் ஒரு இது ஆம்லா கூடை எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு லூப்பை முன்னாடி இழுத்துக்கங்க, இப்படி மடித்து வச்சுக்கோங்க ஒரு பக்கம் கையில். இந்த வலது பக்கம் போது பார்த்திங்களா, இந்த ஒயரை எடுத்து ஒரு லூப்பாக ஃபார்ம் பண்ணிங்க. இது 2வது லூப்பு. இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள், அடுத்த ஆம்லா நாட் கூடையிலேருந்து அடுத்த இதில் வரும். உங்களுக்கு தெரியுதா, அடுத்ததில் இருக்க ஒயரை வந்து ஏன்னா இப்படி நம்ம லூஸ் பண்ணிட்டா இது போயிடும். அதனால் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இதை நாங்கள் பழக்கப்படுத்தினால எங்களுக்கு தெரியும். ஆனால் பிகினர்ஸ்க்கு வந்து இது பிடிச்சிக்கணும். இது வந்து இந்த நாட்டில் இருக்கிறத எடுத்து டக்குன்னு இப்படி போட்டுடுங்க. ஸோ ஒரு போ மாதிரி வருது பார்த்திங்களா, 1 2 3. இதை இப்படி ரன்னிங் ஒயர் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. நடுவில் இருக்க சொற்சொருப்பு பகுதியை ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடணும். இப்படி திருப்பி ஃபஸ்ட்டு இதை பிடிச்சிக்கோங்க. இந்த பக்கம் இருக்க சொற்சொருப்பு பகுதி ரன்னிங் ஒயருக்கு கீழே தாங்க வரணும். வந்து இதுக்குள்ளே விட்டு இதுக்குள்ளே போடுங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கோங்க. ஏன்னா நான் இப்படி தான் போடுவேன்னு நேற்றே சொன்னேன் வீடியோவில், அதையும் திருப்பி சொல்கிறேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த இதை கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த இதை கீழே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைட் கொடுத்துரும். அப்புறம் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க ஆம்லா நாட்டோட லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம வழக்கமாக லேடர் நாட் போடுறது வந்து இப்படி தான் போடுவோம். இந்த பாருங்கள், அடுத்த நாட்டும் நான் போட்டு காட்டுறேன். இது ஆம்லா நாட்டுது. ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் லூப்பை மடிச்சிக்கோங்க. இது ரோ வர்றதுக்காக இது சொல்லித்தரேன். ரோ வந்து நான் வளர்த்திட்டு வரேன், அதாவது மேலே எழுப்பிட்டே வரேன். ரோவை வந்து மேலே எழுப்பிட்டே வரேன். ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை மடிச்சிக்கோங்க. 2 ஒயர் வருது பாருங்கள், 2 எக்ஸ்ட்ரா. இதில் இருக்க ஒரு ஒயரும் இதில் இருக்க ஒரு ஒயரும் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லூப்பை மடிச்சிக்கோங்க. சின்னதாக மடிச்சிக்கோங்க. எவ்வளோ சின்னதாக மடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது தான். பெருசாக மடிக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம ஒரு லூப்பாக 2வது லூப்பை ஃபார்ம் பண்ணி இதை பிடிச்சிக்கணும். இங்கே ஒரு போ மாதிரி வந்துடுச்சு. 3வது ரன்னிங் ஒயரை எடுத்து உடனே நீங்கள் இப்படி திருப்பிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ பார்த்திங்களா இப்படி இருக்கும். திரும்பிடுச்சுன்னா ஒயரை திருப்பி விட்டுக்கோங்க.
இப்போ திருப்பி சொல்கிறேன். எனக்கு திரும்பிடுச்சுன்னா நான் கிட்டக்க இருக்க எடுக்கிறனால கை வாட்ட வரல. எனக்கு போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரன்னிங் லூப்பை குட்டியாக மடிச்சுக்கோங்க. குட்டியாக மடித்தா தான் நம்ம இழுக்க ஈஸியாக இருக்கும். இந்த ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி திருப்பிக்கிட்டு எக்ஸ் மாதிரி ஷேப் வந்துடும். இது சென்டரில் வர லூப்பு. 3வது ஒயரை எடுத்து டக்குன்னு இப்படி போட்டு வச்சுடுங்க. இது 3வது வர லூப்பு. ரன்னிங் ஒயரை மடித்து உங்கள் இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் மாற்றிக்கோங்க. சென்டர் இருக்கிற ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு ரோக்குள்ளே விடணும், ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடணும். இது ரன்னிங் ஒயரை மேலே வச்சுட்டு கீழே இருக்க பாருங்கள் லூப்பு, அதை வந்து ஃபஸ்ட்டு லூப்புக்கும் செகண்ட் லூப்புக்கும் விடணும். இது வந்து நம்ம 9 அடி எடுத்திருக்கோம், அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ தூரம் வருது. சின்ன கூடெல்லாம் போட்டு பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிக்னஸ் சின்ன கூடை போடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஒரு 5 அடி 4 அடியில் வெட்டி பழகிக்கோங்க. ஸோ இது தாங்க ரன்னிங் ஆம்லா கூடையோட நம்ம வந்து பேஸ் எழுப்பி கார்னர்லாம் திருப்பியாச்சு. இதை பாருங்கள், பேஸ் போட்டிருக்கேன். ஏன்னா என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஆம்லா கூடை போட முடியும். எல்லா கூடையும் நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுத்து முடித்த கூடைங்களெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இனிமேல் தான் நம்ம ஃபர்தராக பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே லூஸ் கொடுக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஏன்னா நம்ம எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் இதை பாருங்கள் இப்படி வரும். அதை வந்து நம்ம இப்படி கீழே இறக்கிட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பாருங்கள், எதுலேயுமே நமக்கு கேப் இல்லாமல் நம்ம டைட் பண்ணி போட்டிருக்கோம். இதை நான் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஏன்னா இது ஒரு வாட்டியும் நான் வீடியோ காட்ட முடியல. ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஹைட் எழுப்பிட்டு கூடெல்லாம் கைப்பிடி போட்டுட்டு காட்டுறேன் இனிமேல் ஃபர்தராக காட்டும் போது. இது வந்து இப்படி தான் என்னால் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பாருங்கள், நேற்று 2 ரோ ஏற்றுனேன், இன்றைக்கி 2 ரோ ஏற்றுறேன். அப்படி தான் என்னால் ஒர்க் பண்ண முடியுது. இன்னொன்று நான் பண்ணின்னு இருக்கேன், அது என்னதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பேக்கிங் நான் ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம கூடைகள் போடுறோன்னா கூடைகள் மட்டும் தாங்க போடுவேன், வேறு எந்த ஒர்க்கும் தொட மாட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாக பேக்கிங் மட்டும் தான் பண்ணுவேன். கஸ்டமருக்கு தெரியும். 3 நாள் கழித்து தான் நான் 3வது நாள் அனுப்புறது. ஸோ இன்றைக்கி தான் ஒரே ஒரு கொரியர் பெங்களூர் போட்டேன். இதுதான் நம்ம ஆம்லா கூட போட்டுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஏணிப்படிச்சு எப்படி ஏணிப்படி முடிச்சு போடுறதுன்னு காட்டுறதுக்கு தான் இது பாருங்கள், அழகாக லைனாக வந்துகிட்டே இருக்க பாருங்கள். இப்போ இங்கேருந்து வந்து திருப்பி இங்கே வரும்போது இந்த 2 நாட்டையும் கீழே இறக்கிடணும். இந்த சைடில் ஒரு நாட்டை இறக்கி கொஞ்சம் மேலே தூக்கிக்கணும். இதை இறக்கிட்டு இந்த சைடு தூக்கிட்டு 2 லூப்புக்கு நடுவில் வந்து நீங்கள் விட்டு எடுக்கணும். அவ்வளோதாங்க. பிக்னஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு 1க்கு வந்து பொறுமை, இதுக்கு வந்து ரொம்ப பேஷன்ஸ் தேவை, ரொம்ப பொறுமை தேவை. நமக்கு கூட பின்னுறவங்களுக்கு எல்லாமே பொறுமை தேவைங்க. சில டைம் நம்ம பொறுமையை இழந்துடுறோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பொறுமையை இழந்துடுறோம். ஆனால் நம்ம ஒர்க்கை பார்த்தா பொறுமையாக இருந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம டென்ஷனாக இருக்கும் போதோ இல்லை ஏதாவது விரும்பி பண்ணும் போது அது இன்ட்ரெஸ்ட்டு போயிடும். இப்போ இது பெரிய சைஸ் கூட, இது போட்டுருக்கேன் மார்க்கெட் சைஸ் கூட, ஆர்டர் கூட தான் இது. ஸோ இது வந்து லைட் பேரட் க்ரீன். இது கேமராவில் எப்படி தெரியுது, நல்லா இருக்குங்களா? இப்போ வந்து இது மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம சுற்றி 2 இது பார்த்தாவே தெரியும் பாருங்கள், 2 இருக்கும் எனக்கு. அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா இங்கே 2 ஜாயிண்ட் ஆகும், லாஸ்ட்டாக வரும். இது இப்போ வந்து கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். கார்னர் டர்ன் பண்ணி நான் தான் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கேன். 1 வருஷம் 2 வருஷம் 3வது வருஷம் 4 5வது வருஷம் போடுறோம். இதுதான் கார்னர் டர்னு. இந்த இடத்துல தான் நம்ம டர்ன் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இது ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, 3வது வருஷம் 4வது வருஷம் இது போட ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே வந்து ஹைட்டை எழுப்பிகிட்டே போகணும். இந்த ஹைட்டை எழுப்ப உங்களுக்கு சிங்கிள் கலரில் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. டபுள் கலரில் போட்டால் எனக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுது. பட் சிங்கிளில் சூப்பராக இருக்குது, நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ இங்கே வந்த பிறகு நீங்கள் இந்த எண்டுக்கு வந்த உடனே வழக்கம் போல் தான் இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க, பேக்கில் வச்சுக்கோங்க ஒரு கையில் பிடிச்சி. இந்த 2 லூப்பையும் இப்படி இறக்கணும். இப்படி இறக்கிட்டு இந்த பக்கம் மேலே தூக்கிக்கோங்க, இந்த பக்கம் மேலே தூக்கிக்கணும். இதை இறக்கிட்டு இந்த பக்கம் மேலே தூக்கி இந்த லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு விட்டுட்டு இந்த ஒயரை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். அப்புறம் இந்த லூப் இங்கே இந்த இடத்துல வந்துடும். அந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு அடுத்தது இந்த ஒயரை உள்ளே விட்டுட்டு மேலே 2 இப்படி பிடிச்சி இழுத்திட்டிங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக வந்துடும். ஸோ இது வந்து நம்ம போட பாருங்கள், இது கூட வந்து நல்லா டைட்டாக வரும். ஏன்னா ஆம்லா நாட் கூட வந்து டைட்டாக தான் வருதுங்க. ஒரு கேப்பு கொஞ்சம் கம்மி. சாதா நாட்டும் அப்படி தான் இருக்கும், பிஸ்கட் நாட்டும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நம்ம இப்படி தான் போட்டுட்டு வரோம். ஏன்னா நானும் கூட பின்னுறேன். எனக்கு ஆம்லா நாட்டு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது. பட் வந்து நிறைய பேர் கேட்குறதுனால நாம் இப்போ பண்ணித்தரதாக இருக்குது.
சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தாங்க ப்ரைஸை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து என்ன சைஸ் கேட்குறீங்களோ அந்த சைஸு அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது கேமரா வர ஃப்ரண்ட்டில் வைக்கிறேன்னா அந்த ஸ்டாண்டு போய் மாட்டிக்குது இந்த ஒயரில். ஸோ இது பாருங்கள், திருப்பி நம்ம கூட பின்னும் போது எப்போவுமே எந்த ஒயர் பின்னாலும் இப்படி இழுத்துக்கட்டும், இந்த பக்கமும் இழுக்கணுங்க. அப்போ தான் இந்த டைட் கொடுக்கும். ஏன்னா எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க ஒரு அம்மா, அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா நம்மளும் வந்து கற்றுக்கிட்டு தாங்க வரோம், எல்லாமே தெரிஞ்சு வர்றதில்ல. ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கிட்டோம். எனக்கு கற்றுக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நம்ம கற்றுக்கிட்டு தான் வர்றது. ஒன்றொன்னா தெரியாதது தெரிஞ்சால் கூட நம்ம மற்றவங்க பெரியவங்க சொல்லி கொடுக்குறத ஏற்றுக்கிட்டு நம்ம கற்றுக்கிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஸோ அந்த அம்மா தான் சொன்னாங்க, எனக்கு கூட பின்னுற அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. ஏன் உனக்கு லூஸாக வருது பார் அப்படின்ட்டு. இதை பாருங்கள் நாட்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து நெருங்கி வருது. இப்போ அடுத்ததும் நம்ம என்ன பண்ண போகிறோம், திருப்பியும் வந்து இப்படி தான் பண்ணுவோம். திருப்பியும் என்ன பண்ணணும்னா டைட் பண்ணிக்கோங்க, இந்த டைட் பண்ணிக்கோங்க, 3 இடத்துல டைட் பண்ணுங்கள். அப்போ தான் கூட கொஞ்சம் க்ரிப்பாக தெரியும். ஃபஸ்ட்டு ஏன்னா நான் வந்து டிவி பார்த்துட்டு இப்படியே போட்டுக்கிட்டே போயிட வேண்டியதான். பழக்கம் ஆகிடுச்சுன்னா நம்ம டிவி பார்க்கலாங்க, இல்லை எங்கேயாவது பேசிக்கிட்டு நம்ம பண்ணலாம். பழக்கம் இல்லாதவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பொறுமையாக ஒரு 2 நாட்டோ 3 நாட்டோ போட்ட பிறகு செக் பண்ணி பார்க்கணும் நம்ம போட்டது கரெக்டாக அப்படின்ட்டு. செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம தப்பு பண்ணிவிட்டு அதை பிரிக்கிறத விட ஃபஸ்ட்டே நம்ம அந்த தப்பை பார்த்துட்டோன்னா சரி செஞ்சிட்டோன்னா அது கரெக்டாக வந்துடும் நமக்கு கூடயும். நம்மளை அறியாமல் தப்பு பண்ணுறது இயல்பு தாங்க. ஆனால் அதை நம்ம பார்த்து பண்ணும்போது ஒருத்தரும், ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நம்ம அப்படி பார்த்து பண்ணுறோம். அவங்களும் பேமெண்ட் பண்ணி நம்மகிட்ட வாங்குகிறாங்க, அவங்களுக்கும் மன திருப்தியாக இருக்கணும். இந்த பாருங்கள், இதுதான் இப்போ இந்த கூடையை 1 2 3 4 5ஆவது நாட் போட்டு வந்தேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு வர போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுதான் கலர். இது வந்து நம்ம வெளிச்சத்தில் காட்டலாம். ஸோ இதுதான் கலர், க்ரீன் கலரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.